பேசுவோம். முருகுமாறன் இணைஞ்சிருக்காரு அதிமுகலேருந்து. இந்த 10,000 ரூபாய் ஒன் டைம் அப்படிங்கிறது இந்த 5,000க்கான கவுண்டரா, பெண்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு இதை பார்க்கணுமா? 5,000 ரூபாய் நம்ம வழங்கியிருக்கிறது வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம், பிறகு மே, ஜூன் 5 மாதத்தில் சேர்ந்து மொத்த தொகை 5,000 என்று அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதிலே அதை நாங்கள் பூர்த்தியாக இருக்கிறது. எங்களை கோடைக்கால நிதி 2,000 கொடுத்துதான் நீங்க தான் விமர்சனம் வச்சீங்க. அது சரி, அதான் நாங்களும் சொல்றோம். கோடைக்காலம் இப்போது மட்டும் தான் கோடைக்காலம் வந்திருக்குதா? 2022 இல்லையா, 23 இல்லையா, 24 இல்லையா, 25 இல்லையா என்று கேட்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா, தமிழகத்தினுடைய நிதி நிலைமை 15 முதலமைச்சர்கள் பெரியவர் OPR ராமசாமி ரெட்டியார்ல இருந்து கடைசியாக நம்முடைய எடப்பாடியார் வரை 4,56,000 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கத்தினுடைய கடன் சுமை இருந்தது. இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் 4 ஆண்டுகள் 8 மாதங்களில் மட்டும் 4,96,000 ரூபாய் கடன் சுமை இருந்தது. இவர்கள் 2021 சொன்னார்கள், ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன், சதர் டூப்ளே, ஜிம் கிரேஸ், எஸ் நாராயணன் போன்ற அறிஞர் பெருமக்களை கொண்டு நிதிநிலையை நாங்கள் சீராக்கி தமிழகத்தை நிதி வருவாயை உயர்த்தி நாட்டு மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்க நிதி சுமையை குறைப்போம் என்று சொன்னார். இதுவரை அது குறைந்திருக்கிறதா என்று கேட்டால் குறையும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், குடிநீர் வரி, சாக்கடைக்கு கூட இன்றைக்கு வரி போட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வரி உயர்வை மக்கள் மன்றத்தை மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றிற்காக மக்களுக்கு நாங்கள் உதவித்தொகையாக அல்லது கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்குவோம் என்று நாங்கள் முன்வைக்கிறோம். இதுல நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்று கேட்டா, 2006 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் 2 ஏக்கர் நிலம் தரன்னு சொன்னார். தந்தாரா? அந்த வாக்குறுதி தர முடியுமா? ஆனாலும் சொன்னாங்க. ஏன்? தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குக்குத்தான் அவர்கள் சொன்னார்கள். வெற்றி பெற்றார்கள். சிறுபான்மை அரசாங்கம் என்றைக்கு அமைந்தது. ஆனால் கொடுக்க முடிந்ததா என்றால் அது கொடுக்க முடியும். வாக்குறுதிகள் சொல்லுவது என்பது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், கல்விக்கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், நகைக்கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், பெட்ரோல் டீசல் விலைக்கு பெட்ரோலுக்கு 5 ரூபாய், டீசலுக்கு 4 ரூபாய் விலை குறைப்போம் என்று சொன்னார்கள், கேஸ் மானியம் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த 5இல் ஏதேனும் ஒன்றையாவது செய்தார்களா? நம்பிக்கை என்பது எங்களை பொறுத்தவரையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார். இது ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி அல்ல. ஒரே குடும்பமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆள வேண்டும் என்பதற்கான ஆட்சி என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே கருணையும் காருண்மையும் மனிதனையும் மாறுபட்டுப்பட்ட தலைவர்கள் எங்களுடைய தலைவர். நாங்கள் மக்கள் மன்றத்திலே எங்களுடைய சாதனைகளை முன்னிறுத்தித்தான் நாங்கள் இன்றைக்கு தேர்தலை இருக்கின்றோம். அந்த வகையில இன்றைக்கு வாக்குறுதிகள் சொல்லியிருக்கிறோம். அதுல இன்றைக்கு இந்த 10,000 ரூபாய் வாக்குறுதிக்கு முன்னாடி சொல்லக்கூடியதுல சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அதனால குடும்ப சுமை பல மடங்கு கூடிடுச்சுங்கிறதா காரணமா சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப இதுக்கான நிதி எங்கிருந்து வரும்னு கேட்கும் போதே அவர் கூடுதலா சொல்றாரு, நாங்க வல்லுநர்களை வைத்து வரியை உயர்த்துவது எப்படி என்பது பற்றி யோசிச்சு நாங்க வரியை உயர்த்துவோன்றாரு. அப்ப என்ன நீங்க சொன்னீங்களோ காரணங்களா, அதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மீண்டும் நீங்களும் வரி உயர்த்த போறோம்னு சொல்றது முரணா இல்லையா? இல்ல வரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் 5,000 ரூபாய் கொடுத்தார். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன? மக்கள் நலன் திட்டங்களை நீதிமன்றத்தின் மூலம் எதிர்கட்சிகள் தடுக்க முயற்சிக்கிறாங்க குற்றச்சாட்டு வச்சாரு. ஆமா, தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு வந்தது இல்ல? வழக்கு இருக்கலாம். நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியே அதை கேள்விக்குள்ளாக்குனாரே. தடுக்கவே முடியாது சார். தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் நல திட்டங்களை யாரும் தடுக்க முடியாது. எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை தடுக்க முடியாதுங்கிறீங்க. சரி, சொன்ன காரணம் சரியா? முதலமைச்சர் சொன்ன காரணம் சரியா? சரி, இப்ப இந்த வரி உயர்த்தாம உங்களுக்கு எப்படி நிதி வரும்? நீங்களே சொல்றீங்க தமிழ்நாட்டோட நிதிநிலை இப்படி இருக்கு, இவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்குதான் பொதுச்செயலாளர் சொல்றாரு, நாங்க வரியை கூடுதலாக்குவோம் வல்லுநர்கள் மூலமா. அப்படின்னா வரி உயர்வு அப்ப மீண்டும் உங்க ஆட்சியிலையும் நீங்க வந்தாலும் வரும் அப்படிங்கிறது அதோட மறைபொருளா இருக்கு. வரி உயர்வை உயர்த்துவோம் என்று சொல்ல, வரி வருவாயை பெருக்குவோம் என்று சொல்றோம். வரி வருவாய்ங்கிறது எங்கிருந்து வரும்? ஆமா சார், வரி வருவாய் எப்படி வரும்?
அது வரி வருவாய் எங்கிருந்து வரக்கூடிய திட்டங்களை இப்ப வெளிமட்ட நாட்டு மக்களுக்கு சொல்ல சரி, முடியுமா? நாம அந்த நீங்க சொல்லக்கூடியதுல எனக்கும் ஒரு தெளிவு வேண்டி இருக்கு. அந்த ஆடியோ நம்ம மீண்டும் கூட கேட்கலாம். நான் இடையில அதை சரி பண்ணிடுறேன். பட் உங்க ஆர்குமெண்ட் வந்து இது முதலமைச்சர் சொன்னாரே அவர் செய்தாரான்னு கேக்குறீங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 2019, 2020 கொரோனா காலம் வந்தது. நாங்க வரியை போடலையே. வரிகளாம் நிதிநிலையாட்சி கொடுத்தோம். நாட்டு மக்களை பாதுகாத்தமே. நாட்டு மக்களை கொரோனா தொற்றுல இருந்து தமிழகம் தான் சிறந்த மாநிலம் இருந்து தேசிய அளவில் விருது பெற்றோமே. நாங்கள் என்ன சொல்றோம்னா, நாங்கள் அறிவார்ந்த பெருமக்களை அறிஞர்களை கொண்டு நிதிநிலைக்கு வருவாய்களை பெருக்குவதற்கான உத்திகளை கையாண்டு தமிழகத்திற்கு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வோம். இதுல என்ன தப்பு? இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ அது அந்த விஷயத்தில் தான் இப்போ நீங்கள் வந்து மீண்டும் அதை தான் சொல்கிறீங்களா? நம்ம அந்த ஆடியோ கேட்டுட்டு நான் புரிதலுக்காகவும் மீண்டும் வர்றேன். நான் அதுக்கு இடையில திரு செந்தில் அதிபன் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் செஞ்சாங்களா முதலமைச்சர்? அதை செய்யாத போது திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்யும் போது எங்களுக்கு என்ன கவலை இருக்குது? அதை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்பட போகிறோம்? இந்த அறிவிப்புங்கிறது மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அப்படிங்கிறாரு. இல்லை, 2021 மார்ச் 8 திருச்சியில் தேர்தலுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் 7 வாக்குறுதிகளை கொடுக்கிறேன் தொலைநோக்கு திட்டங்கள்னு அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அறிவித்தார். ஆனால் அந்த 7 வாக்குறுதிகளையும் பெரும்பாலும் நிறைவேற்றி பொருளாதாரத்தை இரட்டை இலக்கமாக ஆக்குவோம் என்று சொன்னார். இலக்க இலக்கமாக ஆக்கியிருக்கிறாரு. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் உரிமை தொகை வழங்குவோம் என்று அறிவித்தார். அதை கொடுத்தார். அதை கொடுத்த நேரத்தில் ஆட்சிக்கு வந்தபோது திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எடப்பாடி என்ன சொன்னார்? பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அல்வா கொடுத்துட்டாரு, மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு எடப்பாடி சொன்னார். ஆனால் 1,31,00,000 மகளிருக்கு அந்த உரிமை தொகையை வழங்கி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறது திமுக அரசு. அவர் கொடுத்த வாக்குறுதியில் ஏறத்தாழ 85% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மீதி நிறைவேற்ற முடியாத காரணம் நிதிச்சுமை இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த நிதிச்சுமைக்கு அடிப்படை காரணம் மத்திய அரசு தான் காரணம். மத்திய அரசு தமிழ்நாட்டை ஓரவஞ்சனையாக பார்க்கிறது, நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சமாக நடந்து கொள்கிறது. இப்போ கூட இந்த பட்ஜெட்டில் ஜிஎஸ்டி நிதி இழப்பீடு எங்களுக்கு வழங்க வேண்டும் 2022, 2023, அப்புறம் இன்றைக்கு இருக்கக்கூடிய 25, 26 வரைக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி நிதி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மாநில அரசு கோரிக்கை வச்சதானா நிதி இழப்பீட்டுக்கான தொகை ₹1 கூட அறிவிக்கப்படவில்லை. அதே போல மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாடு மிக கடுமையான அளவுக்கு பாரபட்சத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கு 2 லட்சம் கோடிக்கு மேலே ஒதுக்கி இருக்கிறார்கள். பீகாருக்கு 1,51,000 கோடி, அதே போல மத்திய பிரதேசத்துக்கு 1,58,000 கோடி, தமிழ்நாட்டுக்கு 65,000 கோடி. ஆனால் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்த ₹5,000 என்பதை திடீரென்று அறிவித்து அவர் செய்து முடித்ததற்கு பிறகு ஏற்பட்ட படபடப்பில் ஒரு மக்களிடம் சென்று அடைந்து விட்டது. மகளிருடைய வாக்குகளை பெறுவதற்கு எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நடக்காது என்பதற்காக எடப்பாடி அவர்கள் ₹10,000 என்று அள்ளி தெளித்திருக்கிறார். முதல் கையெழுத்து விடியல் பயணம், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று முதல் கையெழுத்து போட்டார். இன்று வரையில் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். ஏராளமான மகளிர் நல திட்டங்களை திமுக அரசு இந்த 5 ஆண்டு காலத்திலே நிறைவேற்றி இருக்கிறது. எனவே இந்த மக்கள் சாதனைகளை புரிந்துவிட்டு மக்களிடத்திலே போகிற போது திமுக அரசுக்கு மீண்டும் வாக்களிப்பார்கள் என்பதால் தான்